கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டதான நாங்கள் குறிக்கப்பட்ட ஒரு சிலராக இருந்தாலும் தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து யாக்கோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை நான் இந்த நேரத்திலே வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த இடத்திலே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது பாக்கியவான்கள் யார் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் யாரை சொல்லுவார்கள் என்றால், ஒரு நல்ல வசதியோடு இருக்கிறதான மனிதர்களை பார்த்து, நல்ல சந்தோஷமாய் சமாதானமாய் வாழுகிறதான மனுஷர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன, அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி, சோதனைகளை சகிக்கக்கூடியதான நிலைமையிலே நாம் இருப்போமாயிருந்தால் நம்மை ஆண்டவர் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையிலே சோதிக்கப்படுகிறோம், ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்படுகிறோம், ஏதோ ஒரு வகையிலே உபத்திரவப்படுகிறோம். ஆகவே இப்படிப்பட்டதான பாடுகளையும் போராட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணும் பொழுது, நாம் அவைகளை சந்திக்கும் பொழுது, ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான போராட்டங்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான வேதனைகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த துன்பங்கள் துயரங்கள் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறதான மனிதர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டதான மனிதனை பார்த்துத்தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறதான காரியம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் அங்கே வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறதான காரியம், வேதம் நமக்கு சொல்லுகிறதான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மலை பிரசங்கத்திலே அவர் அங்கே வந்திருந்ததான கூடி வந்த ஜனங்களை அவர் பார்த்து ஒரு ஏமாற்று வித்தையான வார்த்தைகளை குறித்து அவர் அங்கே அவர்களிடத்திலே பேசினது கிடையாது. எந்த ஜனங்களையும் பார்த்து அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து அவர் சொன்னது கிடையாது. அவர்களை பார்த்து அவர் உள்ளதை உள்ளபடி ஆண்டவர் அங்கே பேசினார். ஆண்டவர் அவரிடத்தில் வந்ததான மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி வந்த மக்களை அவர் அங்கே ஆறுதல் படுத்துகிறார். ஆகவே ஆண்டவருக்குள்ளாக வருகிறதான ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாடுகளும் பிரச்சனைகளையும் அவன் காண வேண்டும். அந்த பாடுகளும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவன் வாழ வேண்டும். அதற்கு மத்தியிலே நான் எந்த விதத்திலே நான் முகம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து அதற்கான ஆலோசனைகளை சொல்லி அவர்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். இன்று ஒருவேளை நாம் போய் மற்ற மனிதர்களுக்கு ஆண்டவரை குறித்து நாம் சொல்லும் பொழுது நாம் சொல்லுகிறதான பொய்யான வார்த்தைகள் ஏராளம் உண்டு. இன்று தேர்தல் காலங்களிலே வருகிறதான பிரச்சாரம் பண்ணுகிறவர்கள், நாங்கள் மாத்திரம் அரசியலுக்கு வந்துவிட்டால் இதை அப்படி செய்வோம், இதை இப்படி செய்வோம் என்று சொல்லி பொய்யான வார்த்தைகளை சொல்லுவார்கள். அரசியலுக்கு வந்ததுக்கு பிற்பாடு எந்த விதமான காரியங்களும் அங்கே நடைபெறுவது கிடையாது.
ஆனால் நாமும் அதை போல நாம் சொல்லுவோம். கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களை பார்த்து, வியாதியில் இருக்கிறவர்களை பார்த்து, குடும்ப போராட்டங்களில் இருக்கிறவர்களை பார்த்து நாம் சொல்லுகிறதான காரியம், நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் வாருங்கள், அவர் உங்களுடைய இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்த்து விடுவார் என்று சொல்லி அங்கே நாம் சொல்லுவோம். ஒருவேளை அவர்கள் வந்து அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே போராட்டமும் பிரச்சனையும் என்பது அது உண்மையானது, மெய்யானது. இன்றும் கூட இந்த இடத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லையா? பாடுகள் இல்லையா? வியாதிகள் இல்லையா? போராட்டங்கள் இல்லையா? நீங்கள் ஜெபித்ததான எல்லா காரியங்களுக்கும் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு பதில் தந்திருக்கிறாரா? ஆனால் இதற்கு மத்தியில் தான் நாம் ஓட வேண்டும். அதற்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வெளியிலே வருகிறவர்களுக்கு சில வேளைகளில் பொய்யான காரியங்களை நாம் சொல்லிவிட்டால், அவர்கள் வந்து தாங்கள் நினைத்த காரியம் அங்கே நடைபெறவில்லை என்று சொன்னால் அவர்கள் அங்கே சோர்ந்து போய்விடுவார்கள். சிலர் அற்புதத்தை பார்த்து வருகிறார்கள், அதிசயங்களை பார்த்து வருகிறார்கள், சுகத்தை பார்த்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே நிலைத்திருந்தார்களா என்பது அங்கே நிச்சயமற்றதான ஒரு காரியமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதே சொன்னார், அங்கே பல நகரங்களை பார்த்து, பல கிராமங்களை பார்த்து சொன்னார், உங்களுடைய அந்த கிராமங்களிலே, உங்களுடைய பட்டணங்களிலே நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள், இவைகளை நீங்கள் பார்த்த பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் அங்கே உங்களுடைய உள்ளத்தை திறந்து நீங்கள் மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் மனம் திரும்பவில்லையே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவருக்குள்ளாக வாழுகிறதான ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் அவரிடத்திலே வந்ததான மனிதர்களை பார்த்து அவர் அங்கே மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி, நிந்தித்து, துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரிலே பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே சோதனைகளை நாம் கடந்து போக வேண்டியதான நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். சோதனை என்று சொல்லி சொன்னால் சில வேளைகளில் நாம் நினைக்கிறது, ஏதோ ஆண்டவருக்குள்ளாக வந்து விட்டதுக்கு பிற்பாடு நமக்கு ஆளுக்கு ஒரு பேப்பரை தந்து இந்த காரியத்தில் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு எழுத்து பரீட்சை வைக்கிறவர் அல்ல அவர். நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அல்லது கேட்கிறோம், போதிக்கப்படுகிறதான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். ஆனால் கேட்டதான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும், அதன்படி நாம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே கேட்டதான வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த, அதன்படி நாங்கள் வாழ நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசலாம், நீ மிகவும் ஒரு கோபம் உள்ளவனாய் இருக்கிறாய், நீ பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கலாம். நீ உன்னுடைய கணவனிடத்திலே நீ பொறுமையற்றதான நிலைமையிலே நீ இருக்கிறாய், நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை பேசுகிறது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் உடனடியாக ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். உண்மைதான், இப்படிப்பட்டதான
என்னுடைய பொறுமையற்ற தனத்தினால்தான் நான் அங்கே என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, சண்டை இருக்கிறது, சமாதானமற்ற நிலைமையிலே காணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அந்த தீர்மானத்தோடு வீட்டுக்கு போகிறீர்கள். ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு சோதனை ஆரம்பிக்கிற இடம் உங்களுடைய வீட்டிலே. உங்களுடைய வீட்டிலே நீங்கள் போகும் பொழுதுதான் நீங்கள் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதான நிலைமையோடு நீங்கள் அங்கே ஒரு தீர்மானம் எடுத்தால், பிசாசு அந்த இடத்திலே உங்களை அவன் சோதிக்கிறவனாக வருவான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அங்கே 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சோதனைக்காரன் வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சோதனைக்காரனாகிய பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே வந்து அவன் சோதிக்க வருவான். ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனேயானால் என்று சொல்லி கேள்வி கேட்கிறான். காரணம் என்னன்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறுகிற பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதான சத்தம் அங்கே கேட்கப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது அதிலே சொல்லப்படுகிறது, அங்கே பிதா தன்னுடைய குமாரனை குறித்து ஒரு சாட்சி கொடுத்ததான அந்த சாட்சியை வைத்து பிசாசு இங்கே சோதிக்க ஆரம்பிக்கிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அப்படித்தான் வசனத்தை அங்கே ஆரம்பிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். எது நாம் கற்றுக்கொள்ளுகிறோமோ கற்றுக்கொள்ளுகிறதான காரியத்தில் இருந்துதான் நமக்கு சோதனை வரும். நீங்கள் எந்த பாடத்தை நீங்கள் படிக்கிறீர்களோ, எந்த ஒரு தொகுதியை எடுத்து நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, அதில் தான் உங்களுக்கு சோதனை வைப்பார்கள், பரீட்சை வைப்பார்கள். அதை போல நீங்கள் எந்த வார்த்தையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ, எதை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அந்த கற்றுக்கொண்டதான காரியங்களிலே இருந்து உங்களை வழிவிலகச் செய்வது பிசாசுனுடைய நோக்கமாயிருக்கிறது. அவன் எப்படியாவது உங்களை வழிவிலகச் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே தன்னுடைய காரியங்களை அவன் செய்கிறவனாக இருக்கிறான். இந்த நேரத்தில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ அதை போல நாங்களும் ஆண்டவர் அங்கே எழுதியிருக்கிறதான வார்த்தைகளை கொண்டு அவனோடு பேசி அவனை ஜெயித்தது போல நாங்களும் இந்த வேத வசனங்களை அறிந்திருந்தால் அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நான் சொல்லுகிறதான காரியம் என்ன என்று சொன்னால், சோதனை என்று சொன்னால் அதனுடைய காரியத்தை ஒரு விதத்திலே சொன்னால், நீ போக வேண்டியதான இடத்துக்கு உன்னை போக விடாமல் தடுப்பது எல்லாம் சோதனை. இந்த நாளில் நாங்கள் பார்க்கும் பொழுது, நீ ஆண்டவரோடு எடுத்த தீர்மானங்களுக்கு அங்கே தடையை கொண்டு வருகிறதான காரியங்கள் எல்லாம் அது சோதனை. சில வேளைகளில் நீங்கள் இந்த வருஷத்தில் எடுத்திருக்கலாம் சில தீர்மானங்களை. நான் இவ்வளவு நேரம் நான் ஜெபிக்க போகிறேன் என்ற ஒரு ஜெபத்துக்காக நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். ஒரு நாளைக்கு நான் இத்தனை அதிகாரங்கள் நான் வேதத்தை படிக்கப் போகிறேன் என்று சொல்லி அதில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஆகவே நான் ஒவ்வொரு வாரமும் நான் திருச்சபைக்கு வருவேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம். நீங்கள் எடுத்ததான தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் முறியடிக்க வேண்டும் என்பது பிசாசனுடைய வேலையாயிருக்கும். ஆகவே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஜெபிப்பதற்காக இந்த போனில் கூட ஒரு எலாம் செட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் படுத்திருப்பீங்க. நீங்கள் பாருங்க, அந்த நேரம் எலாம் அடிக்கும். அந்த எலாம் அடிக்கும் பொழுது உடனே நாம் எழும்பிட்டமா இருந்தால் பிரச்சனை கிடையாது, உடனே எழும்பிட்டமா இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த எலாம் அடிக்கிற நேரத்தில் சில நேரங்கள் அண்டைக்கு தான் கொஞ்சம் அதிகமான வேலையெல்லாம் செய்து களைப்போட வந்து கஷ்டப்பட்டு படுத்து படுத்து பார்ப்பேன். சில நேரங்களுக்கு 12 மணி வரைக்கும் தூக்கமே வராது, அதுக்கப்புறம் தூக்கம் வரும்.
அங்கால நாம் தூங்கி போகும் பொழுது அதிகமாக தூக்கம் வருகிறதான ஒரு நேரமே எந்த நேரமாக இருக்குன்னு சொன்னால் அதிகாலை நேரமாகத்தான் இருக்கும். நாம் எந்த நேரம் ஜெபிக்கிறதுக்குன்ற ஒரு தீர்மானம் எடுத்தோமோ அந்த நேரம்தான் இந்த காரியங்கள் எல்லாம் வரும். ஆகவே உடனடியாக அதை ஓஃப் பண்ணிட்டு நீங்கள் எழும்பிட்டீங்களா இருந்தால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த நேரத்தில் சாத்தானுக்கு சில வேளைகளில் இடம் கொடுத்து, சாத்தானுக்கு எப்படி இடம் கொடுப்போம்? நாம் அப்படியே இருக்கும்போது அப்படியே நம்ம மனசு சொல்லும், சார் ராத்திரி முழுத்திலும் தூக்கமே இல்லை, ஒரு கொஞ்சம் தூங்குவோமே என்று சொல்லி நாம் இடம் கொடுத்தால் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எழும்ப முடியாது. அதுக்கப்புறம் விடிய காலையில் 8 மணிக்கு தான் எழும்புவோம். அந்த அளவுக்கு தூக்கத்தில் அவன் போட்டுருவான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையை நான் இது ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். இதை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்த தீர்மானங்களை முறியடிப்பதற்காக அவன் அநேகமான காரியங்களை அவன் செய்வான். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களாயிருந்தால் ஆண்டவருக்காக வாழ்ந்ததான தேவனுடைய மனுஷர்களை நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் ஒரு தேவனுடைய மனுஷன். அங்கே பாபிலோன் தேசத்திலே அவன் அங்கே சிறைப்பட்டு போன பொழுது, அவன் அங்கே போற நேரத்திலே அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வயதுடையதான ஒரு வாலிப பருவத்துக்குள்ளாகத்தான் அவன் போயிருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வியாக்கியானர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த வயதிலே இருந்து அவன் அங்கே போயிருந்தாலும் அவன் இருந்த இடத்திலே, தன்னுடைய பெற்றோரிடத்திலே அவன் கற்றுக்கொண்ட தேவனுக்கு பயந்து நடக்கிற வழிகளை, தேவனுடைய வசனங்களை வாசித்து கற்றுக்கொள்ளுகிறதான காரியங்களை, அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான காரியங்களிலே அவன் அங்கே ஒரு உறுதியோடு அவன் இருந்தான் என்பதை பற்றி பார்க்கிறோம். அவன் மாத்திரமல்ல, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்று சொல்லுகிறதான வாலிபர்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்க முடியும். நாம் பார்ப்போமா இருந்தால், அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இந்த மூவரையும் அங்கே அவர்களுக்கு ஒரு சோதனை வருகிறது. எப்படிப்பட்டதான சோதனை? அங்கே ஒரு பொற்சிலை அங்கே நிறுவப்பட்டு அந்த பொற்சிலையை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு காரியத்தை ராஜா அங்கே அறிவிக்கிறான். அந்த நேரத்தில் இவர்களுடைய வேத பிரமாணம் சொல்லுகிறது, நீ விக்கிரகங்களை வணங்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் போயிருந்த இடத்திலே அந்த விக்கிரகத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு நிலை அவர்களுக்கு காணப்படுகிறது. இந்த இடத்திலே இதுதான் அவர்களுக்கு வந்ததான ஒரு பெரிதான ஒரு சோதனையாக இருக்கிறது. சத்துரு இவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே அந்த ராஜாவோடு இடைப்பட்டு காரியங்களை செய்கிறான். ராஜாவினுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாதவர்களை அந்த அக்கினி சூளையிலே கொண்டு போய் போடப்படுவார்கள் என்று சொல்லியும் கூட கட்டளை பிறந்தது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்ற விட்டாலும் நேபுகாத் நேச்சாரே, நீ நிறுத்தினதான பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அங்கே தேவனுடைய வார்த்தையிலே இருந்ததான வைராக்கியத்திலே, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதான காரியத்திலே, அவர்கள் எடுத்த தீர்மானத்திலே அவர்கள் சரியாக இருந்தார்கள். அவர்கள் ஒருவேளை இல்லை நாங்கள் அங்கே வணங்கி விடுகிறோம் என்று சொல்லி ஒரு வேலை செய்திருந்தால் அதிலே அவர்கள் தோற்று போயிருக்கலாம். ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது, ஆண்டவருக்காக நாங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது, அதிலே நாம் உறுதியாக இருந்து கடைசி வரை நாம் நிலைத்திருப்போமாயிருந்தால் நிச்சயமாக அதிலே வெற்றியை மாத்திரமல்ல, தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, 3ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை கொஞ்சம் நீங்கள் வாசிப்பீர்களாயிருந்தால், தானியேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு சோஸ்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி
தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா, அந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அதை சகித்து கொண்டு ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி நாம் நிற்போமாய் இருந்தால், அந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படத்தக்கதாக ஒரு புறஜாதி மனிதனே இந்த தெய்வத்தை போல ஒரு வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளால, உங்களாலையும் என்னாலையும் அதை நிரூபிக்க முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனை இருக்கிறதென்றால் அந்த சோதனையை நாம் சகித்து கொண்டு அதில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம், எப்படி நாம் அதில் இருந்து மீளலாம் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டு அறிந்து அதன்படி நாம் செய்வோமாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கை அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை பெறும் என்பதை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அநேக உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. என்ன சோதனை? அங்கே அவன் ஒரு தூர தேசத்திலே, எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அங்கே அவன் இருக்கிறதான போத்திபாருடைய வீட்டிலே அவன் அங்கே இருக்கிறான். போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும் பொழுது அவனுடைய மனைவியின் மூலமாக அவனுக்கு சோதனை வருகிறது. ஆகவே வாலிப பருவத்திலே இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான பாலியல் சம்பந்தமான சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம். நான் தனியாகத்தானே இருக்கிறேன், தனிமையாகத்தானே இருக்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்தால் யார் பார்ப்பது, நான் இருக்கிறதான இடம் இப்படி ஒரு தனிமையான இடம் தானே, நான் ஒரு தூர தேசத்திலே வந்திருக்கிறேன், எனக்கு அறிமுகமானவர்கள் யாருமே இல்லை, நான் எப்படியும் வாழலாம், என்ன மாதிரியும் இருக்கலாம் என்று சொல்லி ஜீவிக்கிறதான ஜனங்கள் இந்த நாட்களில் ஏராளம். இந்த யோசேப்பு தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு அங்கே எகிப்திலே விற்று போடப்பட்டவன், அவன் அங்கே இருக்கிறான். அவன் அங்கே இருக்கிறதான இடத்திலே எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் அவனுக்கு அங்கே அமைகிறது. அவள் சொல்லுகிறாள், வீட்டிலே இருக்கிறவர்களை வேலைக்காரர்களாம் அனுப்பிவிட்டு அவனை மாத்திரம் அவள் தன்னுடைய இச்சைக்கு அவனை அடிமைப்படுத்த அவள் அங்கே நினைக்கிறாள். யோசேப்பு நினைத்திருந்தால் அந்த காரியத்திலே அவன் தவறி போயிருக்கலாம். ஆனால் யோசேப்பு எடுத்துக்கொண்ட தீர்மானம், என்னோடு தேவன் இருக்கிறார், என்னை எப்பொழுதும் என்னுடைய தேவன் கண்டுகொண்டே இருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், எனக்கு பலவிதமான சோதனைகள் வந்தாலும் பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் என்னுடைய தேவன் என்னை கண்டுகொண்டே இருக்கிறார் என்றதான நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தபடியினாலே அவன் அந்த இடத்திலே அப்படிப்பட்டதான அந்த சோதனைக்கு அவன் தப்புவிக்கப்பட்டான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்டதான காரியத்தை செய்ததான ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் அங்கே கொடுத்ததான வெகுமதி எப்படி என்றால், மூத்த குமாரனுக்கு கொடுக்க வேண்டியதான சேஷ்ட புத்திரபாகத்தை அங்கே யாக்கோப்பு யோசேப்புக்கு கொடுக்கிறான். ஆகவே இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ரூபனுக்கு இப்படிப்பட்டதான பாலியல் பிரச்சனையிலே ஒரு சோதனை வந்தது. அவன் என்ன செய்தான் என்றால், தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளோடு அவன் அங்கே விபச்சாரம் செய்தான் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய யாக்கோப்பினுடைய குமாரனாகிய யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யாருமே இல்லாத நேரத்திலே அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. ஆனால் அந்த சோதனையை அவன் ஜெயித்தான். எப்படி என்றால், தேவன் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார், என்னுடைய தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி இந்த தவறை செய்கிறது என்று சொல்லி அவன் நினைத்த அந்த தீர்மானத்தை பாருங்கள். அதனாலே அவனுக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்ட புத்திரபாகத்தை ஆண்டவர் அங்கே யோசேப்புக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு விதத்திலே பார்ப்போமாயிருந்தால், யோசேப்பு ராயலுக்கு பிறந்ததான மூத்த குமாரன். ஆகவே லேயாளுக்கு பிறந்ததான மூத்த குமாரன் தான் ரூபன். ஆனால்
ஆண்டவர் அங்கே செய்கிறதான ஒரு காரியத்தை பாருங்கள். இச்சை அடக்கம் உள்ளவர்களுக்கு அதற்கு ஏற்றதான கிரீடத்தை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே நாங்கள் முதலாவது வாசித்தோம், அங்கே யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து 12வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்த பொழுது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் யாரிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவர்களை அவர் பரீட்சை செய்து பார்த்து அவர்கள் அதிலே இருந்து தப்பின பின்பு அவர்களுக்கு அவர் ஜீவகிரீடத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் சோதனைக்கு மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது அதற்கேற்றதான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் கடந்து வந்திருக்கிறபடினால் கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். எதற்கு சோதனை? ஏன் சோதனை நமக்கு வருகிறது என்றால், சோதனை என்பது ஒரு பொருள் நல்லதா கெட்டதா என்பதை அறிவதற்காக அதற்கு சோதனை அவசியமாக இருக்கிறது. கடையில் போய் ஒரு தேன் வாங்குறமா இருந்தா கூட ஒரு போத்தல் தேன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம வாங்குறது கிடையாது. அதை கூட நம்ம போய் கேட்போம், நல்ல தேனா, இது நல்ல தேனான்னு சொல்லி போய் கேட்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க நல்ல தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை எப்படி நல்ல தேனா கெட்ட தேனா என்றதை நான் பார்க்கறது. அதுக்கு ஒரு சோதனை வச்சுருக்காங்க. என்ன சோதனை? இங்கே வாங்கையான்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து அந்த கிளாஸுக்குள்ளே அந்த தண்ணியில் ஒரு ஈக்கில் எடுத்து இந்த தேனுக்குள்ளே விட்டு அதிலிருந்து ஒரு துளியை எடுத்து இந்த தண்ணியில் விடுவாங்க. தண்ணியில் விட்டால் ஒரிஜினல் தேனாக இருந்தால் அதில் விடப்படுகிறதான அந்த துளி அப்படியாக கரையாமல் கொள்ளாமல் அடியில் போய் அது அப்படியாக தங்கிவிடும். சீனி பாகில் கரைச்சி காய்ச்சிறதான தேன், அந்த தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த ஈக்கில் இருந்து தண்ணிக்குள்ளே விட்டதும் அந்த கீழுக்கு போகிறதுக்கு இடையிலேயே கரைஞ்சி போயிடும். ஆகையினாலே அதற்கு ஒரு சோதனை வைக்கப்பட்டு இது நல்லதா கெட்டதா என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஒருவேளை நீங்கள் நல்ல ஒரு நகைக்கடையில் போய் ஒரு பவுன் தங்கத்தை எடுத்திருக்கிறீர்கள், 24 கரட் என்று சொல்லி உங்களுக்கு தருகிறார். அதை நீங்கள் என்றைக்குமே இது 24 கரட்டா 22 கரட்டான்னு சொல்லி சோதிச்சு பார்த்து வாங்கினதுண்டா? வாங்கினது கிடையாது. அவன் அதுக்கு பில் போட்டு தருவேன், இது 24 கரட் வாங்கிடுவோம். வாங்கினதுக்கு அப்புறம் இதே நகையை ஏதாவது ஒரு அவசரத்துக்கு போய் கடையில் கொண்டு நாம் கொடுக்க போனோமா இருந்தால் அவன் அந்த நேரத்தில் நான் பில் வச்சிருக்கிறேன் பில்லெல்லாம் கொடுப்போம். அவன் பில்லெல்லாம் பார்த்தாலும் பார்த்துட்டு சொல்லுவான் அதை அப்படியே எடுக்கலான்னு சொல்லி அந்த நகையை வாங்கி அப்படியே போட்டு உரைச்சி பார்ப்பான். அப்படியே என்னையா பில்லெல்லாம் இருக்குது நம்ப மாட்டேங்கிறீங்க, நீ என்னதான் இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது, நான் அதை உரைச்சி பார்த்து தான் எடுப்பேன்னு சொல்லி அவன் உரைச்சி பார்த்து தான் எடுப்பான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனை இல்லாமல் அது நல்லதா கெட்டதா என்பதை குறித்து அறிந்து கொள்ள முடியாது. ஆயினால் தான் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது சொல்லுகிறார், 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அழிந்து போகிறதான பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது. ஆகவே அதை எல்லாவற்றை காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய விசுவாசமும் சோதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதை குறித்து பேதுரு அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் விசுவாசிகளாய் இருப்பீர்களாய் இருந்தால், ஆண்டவரை விசுவாசிக்கிறது உண்மையாக இருக்குமாயிருந்தால் உங்களுடைய விசுவாசத்துக்கு கூட ஒரு சோதனை வரும். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். ஆகவே பேதுரு சொல்லும் பொழுது அழிந்து போகிறதான அக்கினி, அதாவது அழிந்து போகிறதான பொன் அக்கினிக்கு மத்தியிலே அது போகப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு நகைக்கடையில் கொண்டு போயிட்டு அந்த நகையை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்களா இருந்தா அந்த நகையை அங்கே இருக்கிறதான பொற்கொள்ளன் அதை வாங்கி அங்கே ஒரு உலை இருக்கிறது, ஒரு குடுவை மாதிரி, அதற்குள்ளே அதை போட்டு அவன் அதை எடுத்து என்ன செய்வான் என்றால் அக்கினியிலே வைத்து அதற்கு ஏற்றதான ஒரு அளவான ஒரு வெப்பத்தை அவன் அங்கே கொடுப்பான். அதற்கு அளவான வெப்பத்தை கொடுக்க வேண்டும்.
அந்த வெப்பத்தை அங்கே கொடுப்பதினாலே என்ன நடக்கும் என்றால், அதற்குள்ளே இருக்கிறது அது உருக ஆரம்பித்து, அது உருகி வரும் பொழுது அதிலே இருக்கிறதான களிம்புகள் எல்லாம் வெளியாலே போக ஆரம்பிக்கும். அதற்குள்ளே இருக்கிறதான களிம்புகள், அதிலே இருக்கிற பித்தளை, செம்பு, வெள்ளி, இப்படிப்பட்டதான உலோகங்கள் எல்லாம் ஒரு ஒரிஜினல் தங்கத்தில் எந்த பொருளையும் செய்ய முடியாது. அது 24 கரட் என்று சொல்லி சொன்னாலும், அந்த 24 கரட்டாக இருந்தால் அதற்குள்ள இத்தனை வீதம் அங்கே அதற்கு கலப்படம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் அது வெடிக்காமல் கொள்ளாமல் வளைந்து கொடுக்கும். ஆகவே அதற்கு அவ்வளவுக்கு கலப்படம் ஒன்று செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆகவே ஒருவன் அந்த தங்கத்தை அவன் எடுக்க வேண்டுமாயிருந்தால், இந்த தங்கத்தை உருக்கி அதிலே இருக்கிறதான களிம்புகளை அவன் அங்கே எடுத்து விடுவான். அதை எப்படி அவன் எடுப்பான்னு சொன்னா, அதை அவன் அப்படியே வச்சு உலைக்களத்தில் வச்சு ஊதிக்கிட்டே இருக்கும்போது நாமளும் பக்கத்தில் தான் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு அவன் அதை அப்படியே எடுத்து தண்ணிக்குள்ளே போடுவான். அப்போ தண்ணிக்குள்ளே போடும்போது நாம் கேட்போம், எப்படி ஐயா இது ஒரிஜினல் தங்கமாக வந்துட்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று சொல்லி கேட்டால், அந்த தங்கத்தை உருக்கினவன் சொல்லுவான், அதை நான் உருக்கி கொண்டு அதை பார்க்கும் பொழுது அது உருகி அதிலே இருக்கிறதான களிம்புகள் எல்லாம் வெளியாலே போனதுக்கு பிற்பாடு அந்த தங்கத்தை நான் பார்க்கும் பொழுது அந்த தங்கத்திலே என்னுடைய முகம் தெரியும். அந்த தங்கத்திலே என்னுடைய முகம் அங்கே தெரிய ஆரம்பித்தால் இது சுத்த பொன்னாக வந்துவிட்டது என்பதை நான் அறிந்து அதை நான் எடுத்து விடுவேன். ஆகவே இது அந்த பொன்னை சோதிப்பதற்கு செய்கிறதான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம், எல்லாரும் வாசியுங்கள், முடிக்கப் போகிறேன். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். யார் வாசிக்கக்கூடிய திறமைசாலிகள் வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனித்து பாருங்கள். அதில் சொல்லப்படுகிறதான காரியம் என்ன என்று சொன்னால், அதில் சொல்லப்படுகிறதான காரியம் என்னன்னு சொன்னால், யாரை அவர் முன்குறித்தாரோ, யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களை யாரை போல மாற்றுவதற்காக அவர் அங்கே அந்த காரியத்தை செய்கிறார் என்றால், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்காக. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில சோதனைகளை அனுமதிப்பது, நம்முடைய வாழ்க்கையிலே சில பாடுகளை அவர் தருவது, நம்முடைய வாழ்க்கையிலே சில வியாதிகளை தருவது, நம்முடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்களை தருவது எதற்காக என்றால், அந்த பாடுகளுக்கு மத்தியிலே எல்லா சோதனைகளையும் நான் சகித்து ஆண்டவரை போல நான் மாற வேண்டும், ஆண்டவரை போல நான் ஆக வேண்டும் என்பதற்காக பொறுமையை, தாழ்மையை, சாந்தத்தை, அன்பை, சமாதானத்தை நான் கிறிஸ்துவை போல நான் உண்டாகும்படியாக தேவன் அங்கே விரும்புகிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். ஆகவே இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே சில வேளையில், ஐயா என்னால் தாங்க முடியாதையா, இவ்வளவு பிரச்சனை எப்படி தாங்குறேன்னு நாம கேட்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் சொல்லுகிறது 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம், வாசிச்சு முடிச்சிருவோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடாது.
தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார். விளங்குதான் நான் சொல்றது? அந்த அதிகமான சோதனையை அந்த அக்கினியில இருக்கிறதான அந்த தங்கத்துக்கு அந்த பொற்கொள்ளன் அதிகமான சோதனையை அதிகமான வெப்பத்தை அவன் கொடுக்க மாட்டான். இதுக்கு எந்த அளவு வெப்பம் கொடுத்தால் அது சரியான அளவில் இருந்து அது கொதித்து அதுக்குள்ளே இருக்கிறதான களிம்புகள் மெல்ல மெல்ல வரும் என்பதை அவன் அறிந்து அதற்கு ஏற்ற வண்ணமாக அதை அவன் பக்குவமாக ஊதிக்கொண்டே இருப்பான். நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய திராணிக்கு தக்க விதமாக தான் சில சோதனைகளை தருகிறார், அதை அனுமதிக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, அவர் சோதிக்கிறவர் அல்ல, அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. அவர் இந்த நாளிலே நம்மை சோதிக்கும்படியாக பிசாசு அவரிடத்திலே கேட்டுத்தான் உத்தரவை பெற்றுக்கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உங்களை சோதிக்கும்படி சுளையிலே அங்கே கோதுமை புடைக்கிறது போல உங்களை அங்கே புடைக்கும்படியாக சோதிக்கும்படியாக பிசாசின் இடத்துல உத்தரவு கேட்டான். நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி சொன்னார். விளங்குதா? அப்போ ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. எல்லாம் அவருக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறது. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகனே நீ விட்டு விடாதே, என் மகனே நீ விட்டு விடாதே, நீ சரியாக இதில் இருந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்காக அவர் வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே அந்த பலத்தோடு அந்த தைரியத்தோடு நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடுவோம், ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாட்களில் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்தோம். விசுவாச பிள்ளைகளாகி இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக பாடுகளும் அநேக சோதனைகளும் உண்டு சுவாமி. ஒரு காரியத்தில் இருந்து ஜெயித்து வெளியே வருவோம் என்று சொல்லி நினைக்கும் பொழுது மறு பிரச்சனை வந்து விடுகிறது. நான் ஏதோ ஒரு காரியத்திலே இதை நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்திலே எனக்கு ஒரு போராட்டம் வந்து விடுகிறது. ஆகவே பல தடவைகள் நான் விழுந்து போனதுண்டு சுவாமி. ஆனால் இந்த நாளிலே நான் அதிலே இருந்து எழுந்திருக்க எனக்கு உம்முடைய கிருபையை நீர் தரும்படியாக உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.